அதிகாரம் 12வது வசனம் தொடங்கி 17வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? ஆமென். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்காக என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இடத்திலிருந்து கொண்டு போகாது. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் விளங்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன் என்றார். கைகளை வைத்து சத்தமா சொல்லலாமா எல்லாரும்? ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி செபிக்கிறேன். ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் இன்னைக்கு நீதியால் இருதயம் திறக்கப்பட்டது போல உடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சோசியல் மீடியா மூலமாக, வாட்ஸ்அப் ஆன்லைன் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இதை பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த காலவெளிய சந்தியும் இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாகும் அபிஷேகம் நிறைந்த காரியங்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபங்களும் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். என்ன வார்த்தை சொல்றது? என்ன கண்டுபிடிச்சிங்க? இல்லை, ஒன்னாவது தேவன்கிட்ட மோசே என்ன செய்யறான்? ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஏறுது. இதுல யாரெல்லாம் கூட இருக்காங்க? ஜெபத்துல யாரெல்லாம் கூட இருக்காங்க? யாரெல்லாம் கூட இருக்காங்க? யாரும் இல்லை. யாரு இருக்கா? மோசே தேவனை பார்த்து ஒரு விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் அழைத்து கொண்டு போங்கன்னு சொன்னீங்களே, என்னால முடியுமா? என்னால முடியாது. அதனால யாரை எனக்கு முன்பாக அனுப்ப போகிறீர்? இல்லையா? தனக்கு முக்கியமான ஒரு செய்தி. யாரை எனக்கு முன்பாக அனுப்ப போகிறீர்? இல்லையா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம செயல்படுகிறோம். துரிதமான உலகம், பாஸ்டான காரியங்கள் எல்லாம் நடக்கிற வழியில சிந்திப்பதற்கு கூட நமக்கு என்ன நினைக்கல, சில நேரத்துல சமயம் கிடைப்பதில்லை. சிந்திப்பதற்கு கூட சமயம் கிடைக்கல. இல்லை, என்னால கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாகனம் ஓட்டுக்குள்ளா இருந்தால் ஐயா நம்முடைய சிந்தை அதிகமா நம்ம திங்க் பண்ணிட்டு போவோம். மொபைல்ஸ்லாம் எடுத்துட்டா அந்த பிசினஸ்லயே எப்படியா அதை சரி பண்ணிடலாம்னு ஓடுவார். ஆனா அவனுடைய கைகளும் கால்களும் என்ன செய்யும்? சரியா அந்த வாகனத்தை எங்க முட்டாதபடி, எங்க போகணுமோ அங்க அது செல்லும்படி அதை இயக்கும். அது இயக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா அநேக நேரம் சிந்தை, இந்த மைண்ட் சரியா இருக்காது. மைண்ட் எங்கேயோ சிந்திச்சு கொண்டிருப்பானா நம்ம போகிற வழி, நேரான வழியில அந்த வாகனத்தை செலுத்தும்படி நம்முடைய கைகளும் நம்முடைய கால்களும் நம்ம அவயவங்களும் அதுக்கு ஏற்றவைகளாக அது அமையும். இல்லையா? இது எப்படி நடக்குது? இது எப்படி நடக்குது? நம்ம மூளை நமக்கு ஒரு கமாண்ட் கொடுக்காதபடி நம்முடைய அவயவங்கள் இயங்காது. இல்லையா? ஆனா நம்ம மூளை எங்கேயோ சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்துல நம்முடைய கைகள், கால்கள், கண்கள் இவையெல்லாம் சரியா இயங்குகிறது என்பதை அறியும் போது இதை யார் செய்யறாங்க? இதை யார் செய்யறாங்க? ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் இருக்குல்ல, உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். எத்தனை பேர் இந்த வசனத்தை புரிகிறீங்க? எத்தனை பேர் இந்த வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்கிறீங்க? அப்படின்னா
உங்களை யாராவது தொட முடியுமா? கர்த்தருடைய கண்ணை தொட முடியுமா? கர்த்தரை தொட முடியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்னியின் அபிஷேகம், நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல கூட வேற யாரும் நீங்க உட்கார முடியாது, தூக்கி வீச எரியப்படுவீர்கள். அப்படி சொல்லும் போது வானத்தையும் பூமியும் படைத்ததற்கு அங்கே அனுமதி இல்லை, தொடவும் முடியாது. எத்தனை பேர் இதை அறிஞ்சிக்கிறீங்க? இதை உண்மையாய் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வழிகளில நம்ம நடப்போமானால், நம்மை நடத்துகிறவர், நம்ம ஏற்கிறவர், நமக்கு முன் செல்கிற அப்படி சமூகம் நம்ம எல்லா விதத்திலும் என்ன செய்யும்? நம்மை பாதுகாக்கிற தேவனாய், எந்த சத்ருடைய கிரிகளோ நம்மளை தொடாதபடி, அவருடைய வலைகளுக்கு நம்ம சிக்கிக் கொள்ளாதபடி கண்ணிகளை தெரிக்க செய்கிற தேவன் நமக்கு முன் செல்வார். மோசையால் தான் கேட்கிறேன், ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் வணங்கா கழுத்துள்ளவன், நான் சொல்ற ஒண்ணுமே கேட்கறது இல்லை ஆண்டவரே, இவங்களை நான் எப்படி நடத்திட்டு போக முடியும்? நீங்க கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க, என்னால இவங்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? என்னால முடியாத ஆண்டவரே. மாமிசத்தினால ஒரு அறிக்கையை மோசே அங்க செய்யறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய மாமிசம் எப்படி அறிக்கை செய்யும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசனா, என்னால முடியும். என்ன செய்வோம்? என்னால முடியும், என்னால இதை செய்திட முடியும். இப்படி நிறைய காரியத்துல தேவனுடைய ஒத்தாசை, பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாதபடி நம்ம அநேக காரியங்கள் செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகளையும், சத்துரு நம்முடைய வாழ்க்கையில புகுந்து அவன் கிரியை செய்வதற்கு நம்ம நினைச்சிரோம், நாமே இடம் கொடுத்துறோம். மற்றவங்க வேண்டாம் இல்ல, மற்றவங்க செஞ்சிட்டாங்க, அவன் எனக்கு விரோதமாக ஏவுதல வச்சுட்டான், எனக்கு மந்திரம் வச்சுட்டான், அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது நமக்கு நாமே சூனியம் வைக்கக்கூடாது, நமக்கு நாமே சூனியம் வைக்க கூடாது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. அப்படின்னா தேவனை தேடி வந்தா எதுக்கு நம்ம வருகிறோம்? விசுவாசம் உள்ளவர்களாகி தேவனிடத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை அவர் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையான தேவனை உண்மையாய் தேடி வருவோமானால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவன் நமக்குள்ள வைப்பார். அல்லேலூயா. இது இல்லாத பட்சத்துல நீங்க உங்களுக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்திருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த காரியம் செயல்படாது. ஏன்னா அந்த விதையை, அந்த விதைக்குள்ள இருக்கிற அந்த சத்தை யார் உறிஞ்சிருவா அப்படின்னா, பொல்லாத சத்துருவாகி திருட அந்த உறிஞ்சிருவான். வெறும் சக்கையை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஜூஸ் இல்லாத பழமா இருக்கும். என்னவா இருக்கும்? இந்த பழத்தை குடிச்சா என்ன வரணும்? எலுமிச்சை பழத்தை குடிச்சா என்ன வரணும்? ஜூஸ் வரணும். ஜூஸ் இல்லைன்னா என்னது? பிரயோஜனமற்ற கனி, தூரப்படும். இதை போய் நான் வாங்கிட்டு வந்தேன், தூரப்படும். புழிஞ்சால் அதுல என்ன வரணும்? ஜூஸ் வரணும். இது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியாகிய ஜூஸ். நம்ம புழிஞ்சா ஜூஸ் வரணும், நம்மளை தொட்டா ஜூஸ் வரணும். தேவன் தொட்டாலும் ஜூஸ் வரணும், பிசாசு நம்மளை தொட்டாலும் ஜூஸ் வரணும். தேவன் தொடுகிற ஜூஸ் இனிமையானது, சுவையானது. பிசாசு தொடுகிற ஜூஸ் எப்படி இருக்கும்? அவனை அழிக்கப்படுகிற விஷமாக அது மாறும். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஒரு கிருபை. இதுதான் அந்த வார்த்தையினுடைய ஒரு உண்மையான தன்மை. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இப்ப மோசே சொல்ற, ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு போன்னு சொல்றீங்களே, என்னால முடியாதப்பா, யாரை எனக்கு முன்பாக அனுப்புகிறீர்கள்? யாரை அனுப்புகிறீர்கள்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசித்து பாருங்க. மல்கியா 3:1. பழைய பாட்டுல கடைசி அதிகாரம் மல்கியா. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தப்படுத்துவான். அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு இஷ்டமா பிடிக்குது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையில சந்தோஷமா இருக்கிறீங்க? இல்லையா? நம்ம இல்ல, ஆண்டவராகிய தேவனிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து விட்டால் நமக்கு முன்னாக ஒரு தேவதூதனை அவர் அனுப்பிடுவார். இல்லையா? அவன் போய் என்ன செய்வாரு?
வழிகள் எல்லாம் செவ்வையப்பட்ட. உதாரணம் பாருங்களேன், இல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கன்னிமரியாளின் வயிற்றுல உற்பத்தி ஆகிறார். அந்த உற்பத்தி ஆகும்போது கபிரியல் தூதன் சொல்றான், உன்னுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத் கர்ப்பவதி ஆயிருக்கிறாள், நீ போய் பாருன்னு சொல்லி சொல்றாங்க. அங்கே போய் பார்க்கறாங்க. யோவான் என்கிற அந்த தீர்க்கதரிசி தேவனாகிய கிறிஸ்து வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஒரு தூதனாக உண்டாக்கப்படுது. அல்லேலூயா. தூதர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்களா? ஏதாவது தூதனை பார்த்துருக்கீங்களா? தூதனை யாராவது பார்த்துருக்கீங்களா? சத்தமாக கேட்டிருக்கீங்களா? நாங்கள் முந்தா நேரத்து ஜோஸ் வீட்டில், அதான் ஷீபா வீட்டுக்கு போகும்போது ஷீபா ஒரு காரியம் சொன்னாங்க. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு மரணம் நடந்துச்சு. ஒரு 30-35 வயசு ஒரு கல்யாணம் ஆன ஒரு பெண் சுகவீனமாக இருந்து படுக்கையிலேருந்து முணங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே மரித்து போயிட்டான். அந்த மரணத்துக்காக இவனும் அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது இவங்க வீட்டுக்கு அடுத்த வீடு, இவங்க வீடும் இவங்களுடைய பாத்ரூமும் அவங்களுடைய செவரும் ஒன்றா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அந்த 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 மக மறித்து போனால் அடக்காராதனைக்காக ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மறித்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா, இவங்க பாத்ரூம்ல ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம் கேட்குது. அல்லேலூயா. எங்க கேட்குது? பாத்ரூம்குள்ள ஒரு சத்தம், ஐயோ அம்மா. அப்ப என்ன சொன்னாங்களா, உங்க பிள்ளை ஏதாவது விழுந்துருப்பா போல பாத்ரூம்குள்ள ஓடி போய் பாருங்க. உன்னை ஷீபா அடிச்சு பண்ண கதவை திறந்து பார்த்தா அவ முன்ரூம்ல படுத்து இருக்காலும் பாத்ரூம்ல யாரும். ஆனா என்ன கேட்குது? ஐயோ அம்மா சத்தம் கேட்குது. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க பாய். அல்லேலூயா. இப்ப யார் சத்தம் போட்டது? யார் சத்தம் போட்டதுன்னா பிள்ளை இறந்து போச்சு. யார் சத்தம் போட்டது? யார் சத்தம் போட்டது? யார் சத்தம் போட்டுக்கலாம்? இல்ல, அந்த பிள்ளைக்குள்ள இருந்த அந்த ஆவி என்ன செய்து வெளியே வந்து என்ன செய்து, அது அங்கதான் இப்ப வெளியே காட்டு. இப்ப ஆவி என்ன செய்யுது? சத்தம் போடுது. ஆவி என்ன செய்யுது? பேசுது. ஆவி என்ன செய்யுது? தன்னை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர், நீங்க என்னைக்கு கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டீங்களோ அன்னைக்கு உங்களை காக்கும்படி, உங்களுக்கு முன் செல்லும்படி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களுக்கு நல்வழிப்படுத்தும்படி உங்களுக்காக ஒரு தூதனை ஆண்டவர் நியமிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தூதனை நீங்க பார்க்கணும். இந்த தூதனுடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். அல்லேலூயா. நிறைய நாள் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவேன். நிறைய நேரம் உணர்வேன். யாராவது சொல்லுவாங்க, இல்லை யாரோ டக்குன்னு அந்த கதவை திறந்துக்குள்ள வர மாதிரி இருக்கும், யாரோ என் முன்னால் நிற்கிற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் நான் உணர்வேன். அப்ப எனக்கு தெரியும் என்ன செய்ய எனக்காக அனுப்பப்பட்டிருக்கே தேவ தூதன் என்னுடைய காரியங்கள் கேட்பதற்காக என் அருகாமையில் இருக்கிறார்கள்னா என்னால முடியலாத நேரத்துல அந்த தேவதூதன் எனக்காக உதவி செய்ய வருகிறார் என்பதை என்ன செய்ய முடியும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்பது மிகவும் முக்கியம். முதலாவது நமக்காக எனக்காக அனுப்பப்பட்டிருக்க தேவதூதனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். பேசுங்களேன், நீங்க பேசுங்களேன், தேவதூதத்தை பேசுங்களேன். பேசியிருக்கீங்களா யாராவது? இல்லையா? பாலியான் சோங்கின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர். இவர் எங்க பிரசங்கம் பண்ண போனாலும் பெரிய ஒளி, உலகத்திலேயே மகா பெரிய சபை அவர் தான். எங்க ஊழியத்துக்கு போனாலும் வச்சு வரா அவர் கூட. அவருக்கு ஒரு சேர் போட்டா பக்கத்துல ஒரு சேர் போட சொல்லுவார். சேர் போட்டுட்டு அந்த பக்கத்துல இருக்கிற சேர்ல பேசிக்கிட்டே இருப்பார். பிரசங்கம் பண்ணிட்டு வந்த உடனே, ஆவியானவரே நல்ல பிரசங்கம் பண்ணீங்க, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பலனா இருந்தது, மக்கள் நிறைய விடுவிக்கப்பட்டாங்க, நன்றி ஆவியானவரே சொல்லி என்ன செய்வாரா இந்த சேர்ல உட்காந்து பேசுவார். சரி, அது போட்டோம். இன்னைக்கு பிரஜாதி மக்கள் பார்த்துருக்கீங்க, இந்துக்களை பார்த்துருக்கீங்களா? விசேஷமா சாய்பாபா அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சாய்பாபா விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேர் அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க. அந்த சேர்ல யார் உட்கார்ந்துருப்பாங்களா? சாய்பாபா உட்கார்ந்துருப்பாங்க. என்ன அந்த அவனுக்கு அவளை குத்தி இருந்தா, நமக்கு பரிசுத்தாவின் ஞானத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு எவ்வளவு அறிவை அவர் கொடுத்திருப்பார் இல்லையா? இதை பயன்படுத்துகிறோமா இல்லையா?
நீங்க இன்னையிலிருந்து உங்க தேவதூதத்தை பேசணும் இல்லையா? அது பேசுறது அவன் கேட்கிறானோ இல்லையா பரவாயில்ல. வலதுபுறமும் அவர், இடதுபுறமும் அவர், முன்னும் அவர், பின்னும் அவர், நான் உட்கார்ந்தாலும் அவர், நான் நின்றாலும் அவர், அல்ல எப்பவும் அவர் என் கூட இருக்கிறார் இல்லையா? அப்படின்னா அந்த தேவதூதனோட முதல் என்ன செய்யணும்? நீங்க பேசி பழகணும். சும்மா பேசி பாருங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. பேசி பாருங்க. என் கூட வாங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டி இருக்கு, என் கூட ஒத்தாசைக்கு வாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் உங்களை கூட்டிட்டு போன ஆசைப்படுறேன், வாங்க. மோசே சொல்ற, ஆண்டவரே நீர் இங்கு கூட வராம இருந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு என்ன நகர்த்த கூட. அல்லேலூயா. நீர் எங்கோடு கூட வரலன்னா இந்த இடத்த விட்டு நீர் எங்களை அசைக்கவே கூட, நாங்க போகவே மாட்டோம். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி? எத்தனை பேர் அப்படி இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சுயத்தினால அடிச்சு ஓடுறோம் இல்ல, யாரும் சிந்திக்கிறது இல்ல. ஒரு நிமிஷம் இயேசுவே, ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர் இல்ல, நேரம் இல்ல, அது கூட இல்லாம என்ன செய்யறோம்? நம்முடைய சுயத்தை நமக்கு கூட வச்சுக்கிட்டு நம்ம ஓடுறோம். நாங்க மோசே சொல்றான், தேவனுடைய மனுஷன், தேவனை முகமுகமாய் பார்த்தவன், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மோசே சொல்றா, ஆண்டவரே நீர் எங்க கூட வரலன்னா எங்களை இந்த இடத்தை விட்டு நீங்க கொண்டு போகவே கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு டாபிக் இல்லையா? பாண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு? பரவாயில்ல தம்பி, நீ போ, என் சமூகம் உன்னோடு வரும் இல்லையா? நீங்க ரெண்டு மூணாவது ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தேவதூதன், ரெண்டாவது அவருடைய சமூகம். தேவனுடைய சமூகம் அப்படின்னா என்ன? தேவனுடைய சமூகம் அப்படின்னா என்ன இல்லையா? அவருடைய பிரசன்னம். நீங்க ஜெபம் பண்ணும் போது நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன், தேவ சமூகம் என்னோடு இருக்கிறது உணரும்போது எப்படி செய்றீங்க? அவருடைய பிரசன்னம் உங்களை காக்கணும், அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பணும். நீங்க துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது உங்களை அறியாம அவருடைய பிரசன்னம் என்ன செய்யணும்? நம்மை மூடணும். நம்முடைய பிரசன்னம் நம்ம நிறைக்கணும். அப்பதான் என்ன செய்யும்? நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமை, நம்ம ஜெபத்துக்கு மகிமை, நமக்கு ஒரு நம்பிக்கை. என் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, எனக்குள்ள இருக்கிற தேவதூதனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன அங்கீகாரம் பண்றார். அல்லேலூயா. இந்த பிரசன்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 97 ஒரு வசனம் வாசிக்கிற. அவன் சொல்லி சங்கீதம் 97 5வது வசனம் வாசிங்க. கர்த்தரின் பிரசன்னத்தினால், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உண்மையாவா? உண்மையாவா? எந்த எந்த மதில் உங்களை பார்த்து மெழுகி போயிடுச்சு? எது மெழுகி போயிடுச்சு? ஒண்ணு போகலையே, போச்சா? உங்க வாழ்க்கையில் இப்படி ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? அப்படியே மாற்றி போடுது, மெழுகு போன ஒரு இல்லை. இதுக்குதான் ஆண்டவர் ஒரு காரியம் செய்யற. என்ன செய்யறாருன்னா, மட பசங்களே, முக்கா பசங்களே, உங்களுக்கு நான் பிராக்டிக்கலா தான் இல்ல. நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கீங்களா? இல்ல 10th 12th எல்லாம் வரும்போது பிராக்டிக்கல் கொடுப்பாங்க, ஏன்னா மனசுல பதியும்படி. அப்ப இது மனசுல பதியும்படி உங்களுக்கு ஒரு காரியம் செய்யற. என்ன செய்யறாரு? எரியோ கோட்டைக்கு முன்னால கொண்டு நிறுத்துறாரு இல்ல. எவனாவது போட்டு பாம்பு வச்சு இடிச்சானா, கடப்பாறை வச்சு இடிச்சானா, இல்ல ஏதாவது சுத்தியல் போட்டு உடைச்சானா, இல்ல ட்ரில்லிங் மிஷின் போட்டு ஓட்டப்பட்டானா, ஏதாவது செய்தாங்களா? யாராவது பேசுங்களா? ஏதாவது செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? என்ன செஞ்சாங்க? தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல இறக்குனாங்க. எப்படி இறக்குனாங்க? தேவனை துதிக்க 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 அந்த பிரசன்னம் இறங்க 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 அந்த கோட்டை என்ன செய்து தவிடுபடியா போச்சு. அல்லேலூயா. ஆமென். சொல்லவே மாட்டீங்க இல்ல, தவிடுபடியா போச்சு. எப்படி போச்சு? நம்ம செய்யலாம், நம்ம சாமர்த்தியத்துல, நம்முடைய ஆதியத்துல ஒண்ணும் இல்லை. தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கின உடனே அந்த பெரிய கோட்டை, பர்வதம் போல நின்ற கோட்டை என்ன செய்தா? மெழுகு போல உருகி போயிட்டு. அல்லேலூயா. இது உங்க கண்ணுக்கு முன்னால காட்சி. நம்ம செய்யல, ஆனா யார் செய்தா? நம்முடைய பெற்றோர்கள், நம்ம முன்னோர்கள் இதை அனுபவிச்சாங்க, செய்தாங்க. இது இன்றைக்கு நமக்கு அறியும்படி வேதத்துல நமக்காக எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்கிற உண்மை. அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இறங்கிச்சுன்னா, மகள் சொன்ன மாதிரி அவருடைய அனுபவம். ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும், பலவீனத்தை எங்களால உதவி பண்ண முடியாது.
மருந்து வேணா வாங்கி கொடுக்கலாம், வேற என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த பிரசன்னம் அவன் இதை மேற்கொள்றது எப்படி? தேவனுடைய பிரசன்னத்தை உணர 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 அந்த பலவீனங்கள் என்ன செய்ய அவளை விட்டு விலகிறதை அவனுடைய சாட்சியாகும் இல்லையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நடத்துதல், அவருடைய சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. ஒன்று, அவர் நம்மோடு இருக்கிறார், நான் உன்னோட இருந்து உனக்கு ஒரு தேவதூதனை உனக்கு தருகிறேன், அவன் முன்னால சென்று கோணனான வழிகளை சீர்படுத்தி கொடுப்பான். இரண்டாவது, உடைக்க முடியாத கோட்டைகள், தகர்க்க முடியாத காரியங்களை தகர்த்து எறியும்படி என்னுடைய பிரசன்னத்தை, என்னுடைய சமூகத்தை நான் உனக்கு முன்பாக அனுப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா ஓடி போயிட்டீங்களா? ஆமென். இருக்கீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன பாருங்க. 2-3 காரியம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆபிரகாம் 22 அதிகாரத்துல சொல்றாரு, நீ உனக்கு கொடுத்த மகன் ஈசாக்கை கொண்டு என்ன செய்யணும்? எனக்கு பலி செலுத்தணும்னு சொல்றாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போறான். கூட யார் போறாங்க? நல்ல கவனிங்க, நல்ல சப்ஜெக்ட். கூட யார் போறாங்க? பலி செலுத்தக்கூடிய ஈசாக்கு போறான். வேலைக்காரனையும் கூட்டிட்டு போறான். வேலைக்காரனையும் கூட்டிட்டு போறான். ஆனா ஒரு இடம், அந்த மோரியா மலையை பார்த்த உடனே வேலைக்காரங்களை பார்த்து, இங்க இருங்க, நானும் என் மகனும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் சொல்லி அங்க போறாங்க. பலி செலுத்தி விட்டு திரும்ப வந்துட்டாங்க. இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ ஆபிரகாம் இந்த ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கேட்கறாங்க, பலி செலுத்தின்னு வந்துட்டீங்களா, தரிசனம் பண்ணி வந்துட்டீங்களா அப்படின்னு. யாரெல்லாம் சொல்றாங்க? ஆமா ஆமா. என்ன யாரெல்லாம் சொல்லிருப்பா? ஆபிரகாம் சொன்னாரு, ஈசாக்கு சொன்னாரு, கூட போன வேலைக்காரன்னு சொன்னா, எல்லாம் சொன்னான். அதுதானே சொன்னானே இல்லையா? எல்லாம் ஆமா, நாங்க போனோம், எல்லாம் பலி செலுத்தி உற்சாகமாய் நாங்க திரும்பி வந்திருக்கிறோம் சொல்லி. ஆனா உண்மையாய் தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு தான் உண்மையாய் தேவனுடைய அந்த அந்த பரிசுத்தத்தை, அந்த மகிமையை உணர்ந்தான். இப்ப நீங்க இன்னைக்கு பாருங்க, ஆலயத்துக்கு எல்லாம் ஓடி வரீங்க, வேலைக்கார மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களுக்கு தெரியாது, ஈசாக்கு மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களுக்கு தெரியாது, ஆபிரகாம் மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் வீட்டுக்கு போனோம்னு சொல்லுங்க, நாங்க ஆராதனை, என்ன ஆராதனை, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், என்ன மியூசிக், என்ன டான்ஸ், அப்பா ஜான் ஜெபராஜ் என்ன டான்ஸ் ஆடினார், இப்படி இப்படி எல்லாம் வீட்டுல சொல்லுவோமே தவிர, இந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டீர்களா? ஆபிரகாம் போல யாரு, ஈசாக் போல யாரு அப்படின்னா ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம நினைக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்ப ஆபிரகாமுடைய அனுபவம் என்ன? ஈசாக்கை பலி செலுத்தும்படி அந்த இடத்துக்கு போய் தேவனுடைய மகிமையை அவன் கண்டுகொண்டு திரும்ப வந்தான். ஆனா வேலைக்காரன் கூட பணம் சொன்னா, நாங்களும் போய் பலி செலுத்தி வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆராதனைக்கு போகிற நம்ம வேலைக்கார மாதிரி இருக்கணுமா, இல்ல ஆபிரகாம் ஈசாக்கு போல இருக்கணுமா என்பதை நாம தான் தீர்மானிக்கணும். அப்படின்னா ஈசாக்கு என்ன பிரச்சனை? ஈசாக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? அப்பா கூட சந்தோஷமா போனான், அதுதானே, ரொம்ப சந்தோஷமா போனான். அப்பாட்ட கேட்டான், அப்பா விறகு இருக்கு, தீ இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே? ஆபிரகாம் சொல்றான், அவனுக்கு தெரியும் பலியாக போறது இவன் தான். ஆனா என்ன சொல்றாரு? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பலிபீடத்து மேல கொண்டு கெட்டுறான், கைய கால கெட்டி பலிபீடத்துல கொண்டு வைக்கிறான். யார? ஈசாக்க. அல்லேலூயா. அப்பா என்ன கெட்டாத, அப்பா என்ன விட்டு 16 வயசு, நீயா நானா பார்த்துக்கிறேன்னா சொல்லி சட்டையை பிடிச்சு அடிக்க போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? ஈசாக்கு மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னம் நம்ம அனுபவிக்கணும்னா, நம்மை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை பாட்டழகா பாடுறோம். ஆனா உண்மையாய் பலிபீடத்துல நம்மை படைப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஈசாக்கை போல கட்டுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? பலிபீடத்தின் மேல் நம்மை வைப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இதுதான் ஆராதனைங்க. உண்மையா தேவனுடைய சமூகத்துல போறது இதுதான் இல்லையா? நம்ம உரிச்சு வாங்குவான். ஒரு பாஸ்டர் இருந்தா என்ன செய்வான்?
உரின்னு உரிப்பான், அவனே உரிப்பான். நீ சொல்லுவா, என்னையே குத்துறான் இந்த பாஸ்டர், என்னையே குத்துற, இந்த சபை வேண்டாம், நான் வேற சபைக்கு போனேன். பிரியமான தேவ மகனே மகளே, உன்னுடைய பலிபீடத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுக்காதபடி அந்நிய பலிபீடத்தில் போட்டீங்கன்னா அந்நிய பலிபீடத்தின் தீபங்களை அந்த அக்னியை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. கோராகின் புத்திரர்கள் மோசேக்கு எதிராக போராடினாங்க. நீ மாத்திரமா, நாங்களும் தேவனை ஆராதிப்போம். அந்நிய அக்னியை கொண்டு வந்து ஆராதிக்க முற்பட்டாங்க. பூமி வெடித்து பிளந்தது. அல்லேலூயா. இதுதான் ஈசாக்கின் அனுபவம். அதே நேரம் ஆபிரகாமின் அனுபவம் எப்படி இருந்திருக்கோம் இங்க பாருங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தின்படி வயதான காலத்துல என் மனைவிக்கு கொடுத்த மகனை பலி செலுத்த சொல்றீங்க ஆண்டவரே, என் இருதயம் எல்லாம் கரையுது, என் இருதயம் எல்லாம் நோகுது, நான் என்ன செய்வேன்? என் மனைவிக்கு நான் பதில் என்ன கொடுப்பேன்? ஒருவேளை நினைச்சிருக்கிறான்ல, ஈசாக்கி பலி செலுத்தி எரியும் போது நான் அந்த பலிபீடத்தில் விழுந்து அவனோடு செத்து போயிட்டான்னா பரவாயில்ல, யாருக்கு பதில் சொல்ல வேண்டாம், சாராளுக்கு பதில் சொல்ல வேண்டாமே, நானும் போய் சேர்ந்துடலாமே, இப்படி கூட நம்ம சிந்தனைகள் நமக்குள்ள ஓடும். ஆனா கர்த்தருக்குள் தன் மனதை திடப்படுத்தின தாவீது போல இன்னைக்கு நம்முடைய மனதை நாம் திடப்படுத்திக் கொள்வோமானால், ஆபிரகாம் தேவனை எப்படி ஆராதித்தானோ, ஈசாக்கு தன்னை பலிபீடத்தில் எப்படி ஒப்பு கொடுத்தானோ, இதுதான் ஆராதனை, இதுதான் தேவனுடைய பிரசன்னம், இதுதான் தேவனுடைய மகிமை. இதை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனே அல்ல. அவன் பேருக்கு கிறிஸ்தவனா இருக்கலாம், பரலோக ராஜ்யத்தையும் பலிபீடத்தையும் அக்னியும் அவனால பார்க்கவே முடியாது. அடிச்சு சொல்ற, நீ தேவனுக்கு ஒண்ணு முழுசா ஒப்பு கொடுக்கலன்னா நீ உனக்கு அனுப்பப்பட்ட தேவதூதனையும் காண முடியாது, தேவனுடைய மகிமையும் காண முடியாது, எதையும் உன்னால காண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே நீர் எனக்காக ஒரு தூதனை அனுப்பியிருப்பது உண்மை, அந்த தேவதூதனோட பேசணும், அந்த தேவனுடைய வழி நடத்தல் எனக்கு வேணும், அப்படி சமூகம் எனக்கு முன்னாக செல்லணும், கோணனாலே சபைப்படுத்தணும், தடைகளை உடைக்கணும், நான் போகிற பாதை, என் மீட்பர் சென்ற பாதை, அது பரிசுத்தமான உண்மையும் உத்தமமான பரிசுத்தமான வழிகளை நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவதூதனுக்கு பின்னால நடந்தா, ஆபிரகாம் நடந்தது போல, ஈசாக்கு நடந்தது போல, அந்த ஆராதனைக்குள்ள ரெண்டு பேரும் ஆராதிச்சது போல, வேலைக்காரன் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனானே தவிர இந்த மகிமையை அந்த வேலைக்காரனால காண முடியும். இன்னொரு சந்தர்ப்பம் கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யாக்கோபு என்ன செய்தாரு? பெரிய பரிவாரங்களோட ஓடி வர்றது, ஏமாத்துக்காரன் எத்தன் எல்லாம் தான். ஆனா ரெண்டு பெரிய பரிவாரங்களோட எங்க வர்றாரு? அங்கே லாபாங்கிட்ட இருந்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வர்றாரு இல்லையா? இப்போ செய்தி வருது, எங்க போகணும்? தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகணும். அங்க யார் இருக்கிறார்? முன்னால பகைக்கப்பட்ட, என்னை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிற ஏசாவை நான் சந்திக்கணும். அல்லேலூயா. இது அடுத்த ஆராதனை. இது ஒரு வித்தியாசம், அது ஒரு வித்தியாசம், இது ஒரு வித்தியாசம். யாரை சந்திக்க நிற்போம்? ஏசாவை நான் சந்திக்க வேண்டும் அப்படி சொல்லி யாக்கோபு பயந்துட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறான். மனதுல தோன்றுகிற ஒரு காரியங்களை செய்யறான். என்ன செய்யறான்? ஏசாவை சமாதானப்படுத்துவதற்காக தன் மந்தையில் உள்ள நல்ல ஆடுகளை மாடுகளை இதெல்லாம் என்ன செய்யறான்? அந்த வேலைக்காரர்களை கொடுத்து இதெல்லாம் ஓட்டிட்டு போங்க. ஏசா கேட்கும் போது இது யாக்கோபு உமக்காக கொடுத்த வெகுமதி, இதை ஏற்றுக்கொண்டு என்னை விட்டுவிடும். என்ன செய்து? மாமிசத்துல ஒரு கிரியை, மாமிசத்துல ஒரு சிந்தை, மாமிசத்துல ஒரு செயல்பாடு, இதை யாக்கோபு செய்து பார்க்கிறான். ஆனாலும் அவனுடைய பயம் என்ன செய்யல? அவனுக்கு போகல. நான் இவ்வளவு வெகுமதிகளை கொடுத்தாலும், ஒருவேளை இந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொண்டாலும் என்னை உயிரோடு விடுவானா என்கிற பயம் யாக்கோபுக்குள்ள மறுபடியும் இருக்கு. இப்ப என்ன செய்யறான்? மனைவி பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆற்றை விட்டு, யாக்கோபு நதியை விட்டு கடத்தி விட்டு நினைச்சார், தனிமையிலே போய் ஆண்டோடைய சமூகத்துல உங்க பிரசனம் எனக்கு வேணும், உங்க வழிகாட்டுதல் எனக்கு வேணும், இந்த பயம் என்னை விட்டு நீங்கணும், எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே சொல்லி நினைச்சா தனிமையில போய் அந்த பலிபீடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். சொல்றாரு, போராட முடியவில்லையே, அவ்வளவு தூரம் என்னோட நீ போராடுகிறீன்னு சொல்லி யாக்கோபுக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா. நீ போராடுறீங்களா? இன்னைக்கு போராடுறீங்களா?
கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா இல்லைங்க. சும்மா ஏதோ வந்தோம், ஆலயத்துக்கு வந்தோம், தொழுது கொண்டோம், போனோம், பிடிச்சோம், சாப்பிட்டோம், இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா பலிபீடத்தின் வாழ்க்கை. பலிபீடத்தில் கொம்புல கட்டப்படணும். எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பலி செலுத்துகிற ஆடு எப்படி பலி செலுத்துகிறது என்பதை பார்க்கும்படி அதுக்கு அடுத்த ஆடு பலி செலுத்த வேண்டிய ஆட்டை பலிபீடத்தில் கொம்புல கட்டி அந்த ஆட்டை பார்க்க விடுவாங்களாம். பார், உனக்கு முன்பாக பலி வாங்குற ஆடு என்னெல்லாம் பாடுபடுகிறது என்பதை நீ பார், உன்னை இது போல பலி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சிந்தை இருக்குதா? சிந்தை இருக்க. நமக்கு முன்னால இருக்கிறவங்க எத்தனை பேர் தங்களை பலியா கொடுத்தாங்க, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துல மகிமையை விட்டுருக்கா. ஸ்தேவான பாருங்க, ஆண்டவருக்கு வைராக்கியமா இருந்த ஸ்தேவான் எல்லாம் சேர்ந்து கல்லேறி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்தேவான் என்ன செய்யறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறதையும் ஸ்தேவானுடைய வருகையை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற தேவனை அவன் தரிசித்தான். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருப்பா? ஈசாக்கை போல ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கா? ஆபிரகாமை போல இப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்தக்கூடிய தன்மை நமக்கு உண்டான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கணும் இல்லையா? இப்படி பார்க்கும்போது தான் கர்த்தர் செய்வார், நமக்கு இறங்கி அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுப்பார். அவருடைய வழி நடத்தல் நமக்கு தெரியும். நமக்கு முன்னாக தேவதூதனை அனுப்பி நமக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்து கொடுப்பார். இன்னொரு காரியம் கூட பார்க்கலாம் இல்ல, பெரிய தீர்க்கதரிசி யார் அவரு? எசபேலுக்கு முன்னால் போய் நின்னார். எலியா 17:1 சொல்றாரு. 1 ராஜாக்கள் 17:1 ஆகாப்புக்கு முன்னால் போய் சொல்றார், தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற நான் என்று சொல்லி நினைச்சா எலியா அங்க சொல்லிட்டு 19ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா ஒரு எசபேலுக்கு பயந்து ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு அடிச்சிடா ஓடுறான். இந்த பெர்சபை வனாந்தரத்துக்குள்ள ஓடி போய் ஒரு சூறை செடியை கண்டுபிடிச்சு, வேலைக்காரனை நீ இங்கே நின்னுக்கோ, நீ வராத, அந்த சூறை செடி அடியில போய் படுத்துக்கொண்டு சொல்றான், போதும் கர்த்தாவே, இவ்வளவு அற்புதம் அதிசயம் செய்தது போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ள நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எசபேல் எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைக்கு சோர்வு வருவது, வியாதி வருவது, கஷ்டம் வருவது, துக்கம் வருவது, துன்பம் வருவது எல்லாம் தேவனுடைய பிள்ளைக்கு நியமித்த காரியம் இல்ல. சூரிய செடி அடியில போய் படுத்துட்டு போதும் ஆண்டவரே, பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல, ஜீவனை எடுத்துக்கொண்டு சொல்லி அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க என்ன நடக்குது? ஆண்டவர் விட்டாரா? கர்த்தர் விட்டாரா? என்ன செய்தார்? தன்னுடைய தேவதூதனை அனுப்பி தேவ பிரசன்னத்தை உணர செய்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் எந்திரிச்சு நட இல்லையா? இன்னைக்கு ஒரு சோர்வு நம்மளை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கும் எனக்கு உண்டு, எல்லாருக்கும் சோர்வு உண்டு, எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாருக்கும் அவ நம்பிக்கை உண்டு, அவபக்தி உண்டு. இந்த சூழ்நிலை வரும்போது இவை எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படிதான் தேவன் நமக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, சூரிய செடிக்கு கீழே உட்கார்ந்துட்டு அந்த தீர்க்கதரிசி பெரிய தீர்க்க சொல்ற, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, முடியல, என்னால முடியல. எத்தனை பேர் இன்னைக்கு நாங்க செஞ்சிருக்கோம், எங்க செஞ்சு ஆண்டவரை முடியலப்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க முடியல, என் 3 பேர் எடுத்துக்கொள்ளுங்க முடியல, ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறாரு? ஓடு ஓடு ஓடு, நீ ஓட வேண்டிய தூரம் இந்த வெகு தூரம் இருக்கு, உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. என்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய கருத்துல நம்மை அர்ப்பணித்து விட்டோமோ, நம்முடைய அவருடைய கருத்துல கொடுத்து விட்டோமோ, அன்று முதல் என்ன நடக்குது? கர்த்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? ஒரு தேவதூதனை என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்துல இனி வாழ்வது நான் அல்ல, என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு தேவதூதனை நமக்காக அவர் கொடுக்கிறார். இந்த தேவதூதன் நமக்கான வழிகளை சபைப்படுத்துகிறார். அடுத்து என்ன செய்யறாரு? தேவனுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் நம்ம மேல ஊற்றுகிறார். அது என்ன செய்யுது? பர்வதங்களை எல்லாம் மெழுகு போல உருகப்படுகிற ஒரு பிரசன்னம். அடுத்து என்ன நடக்குது? ஈசாக்கை போல பலிபீடத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து விடணும். அடுத்து என்ன நடக்குது? ஆபிரகாமை போல
அந்த ஈசாக்கு பலி செலுத்தும்போது ஒரு தகப்பனாய் இருந்து தன்னுடைய ஸ்தானத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு பாடுபட்டிருப்பான். அந்த பிரசன்னத்தை உணர்வதற்காக அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தில் திரும்பி வரும்போது கம்பீரமாய் வந்தது போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தக்குள்ள நடத்த கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? இல்ல மனதும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடக்க போகிறது நன்மைக்கு, கர்த்தர் நன்மையானது தருவார், தீமையானது ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார் என்ற ஒரு வார்த்தையை பிடிச்சு கொண்டு கர்த்தரோடு நீங்க நடக்க முற்படுவீர்களானால் உங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியாகும். அல்லேலூயா. நமக்காக அனுப்பப்பட்ட தேவதூதன் ஒரு ராத்திரியில் 1,80,000 பேரை சங்கரித்தது போல நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஒவ்வொரு பொல்லாங்குடி கிரிகளையும் அந்த தேவதூதனால் சங்கரிக்கப்படும். கபிரியேல் அனுப்பி சொல்றாரு, தானியேலுக்கு அனுப்பின தரிசனம், தானியேலுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற முடியாதபடி வானமண்டலத்துல பொல்லாத நிற்கிற போய் நீ சண்டை போட்டு அது அவனுக்கு கொடு சொன்னது போல இன்னைக்கு நமக்கும் இந்த தேவதூதனுக்கும் உள்ள உறவுனால கர்த்தர் செய்வார், நம்மையும் பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிற்போம்.